சார் இப்போது டீ வந்து தந்தூரி சாயன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற கடையில் போடுற சாதாரணமான டீக்கும் இந்த டீக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? மசாலா வாடவும் அந்த ஹீட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த அவங்க சுட வச்சு இப்போ ஊற்றுறாங்கள்ல அந்த வாடையும் நல்லா இருக்குது, நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டும் கம்மி தான் உங்களுக்கு, பரவாயில்ல. நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு நம்ம டெய்லி இங்கிட்டு வரப்போ நம்ம சாப்பிட்டுட்ருப்போங்க சார். நல்லாயிருக்கு. ரேட்டு எவ்வளோ? 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார். பரவாயில்ல, வெரி ரேட்டோட பரவாயில்ல. அவங்க இஞ்சி கிஞ்சியெல்லாம் போட்டு நல்லா தான் கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டாக. டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வெளியே சாப்பிட்றதோட இங்கே சாப்பிட்றப்ப நல்லா இருக்குது சார். நீட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். சரி, ஓகே, தேங்க்யூ. என்றைக்கு அப்டேட் பண்ணுவீங்க? டீ அருமையாக இருந்துச்சு, நல்லா டீ, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு குடிக்கவே. ஸோ மற்ற கடையில் உள்ள சாதாரண டீயோட இந்த டீ எப்படி இருக்குது? டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு வேறு எங்கேயும் கிடைக்காது, இந்த மாதிரி டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி வந்தீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்குமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க சொல்லி தான் நான் வந்தேன். நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி டேஸ்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. சார் டீ நல்லா இருக்குங்க. அண்ணா வணங்கண்ணே. இப்போ இந்த டீ வந்து ஒரு வேறு மாதிரி போடுறீங்க. இது டீக்கு நேம் என்ன சொல்கிறீங்க? தந்தூரி டீ ப்ரோ, தந்தூரி டீ. இது எப்படி உங்களுக்கு தோணுது இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக டீனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம டீயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கொடுப்போம். ஆனால் டீ பிடிக்காத ஆளே கிடையாது. எல்லாருமே ரிலாக்ஸேஷன் அது எல்லாத்துக்காகவுமே டீ தான் குடிக்கிறாங்க. ஸோ நம்ம டீயை வந்து நார்மலாக கொடுக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் தந்தூரி டீ நாங்கள் இது பண்ணோம். ஸோ இது வித்தியாசமான டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி உணர்ந்தீங்க? ஃபுல்லாகவே நாங்கள் நார்த் சைட்லேருந்து தான் இது பண்ணிட்டோம். எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தது தான் நாங்களும். இப்போது இதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வரவேற்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. எங்கள்கிட்ட டீ குடிக்கிற எல்லாருமே டீ ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வந்து லோ காஸ்ட்டுக்கு அதிக குவான்டிட்டி குடிப்போம். குவாலிட்டியும் குவான்டிட்டியும் எங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். 10 ரூபாய்க்கு இவ்வளோ டீ அப்படின்றக்குள்ள எல்லாருமே எங்களை தேடி வர ஆரம்பித்தாங்க. இப்போது இதனால் நன்மை தீமை ஏதாவது? கண்டிப்பாக ப்ரோ. நமக்கு சாதாரணமாக மண்பானையில் நம்ம ஃபுட் செஞ்சு சாப்பிட்டாலே அது ரொம்ப நல்லது. அது நாங்கள் மண்பானை வந்து ஹீட் பண்ணி கொடுக்கக்குள்ள மண்பானையோட டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி, இந்த டீ எப்படி செய்கிறீங்கன்னு சொல்ல முடியுங்களா? டீ மசாலா டீ தான் ரெடி பண்ணுவோம். மசாலா டீ ரெடி பண்ணி பாட்டை ஹீட் பண்ணிப்போம். அந்த பாட்டை ஹீட் பண்ணி பாட்டில் டீ பண்ணக்குள்ள அந்த ஹீட்டில் பொங்கி வரும். ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. டீ டேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டில் எங்கள் முன்னாடி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆனால் அவங்க இந்த டேஸ்ட் அவங்களால கொடுக்க முடியல. டேஸ்ட் நாங்கள் நல்லா கொடுத்தா தான் நாங்கள் ரீச் ஆனோம். இப்போது உங்களோட பிரான்ச் இது வேறு எங்கேயாவது இருக்கு? என்னோட பிரான்ச்சஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் தந்துட்டுருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பிரான்ச்சஸ் தந்துட்டுருக்கோம். அதுக்கு அதாவது உங்களோட நேம்லேயே வந்து வேறு பிரான்ச்சஸ் கொடுத்துருக்கோம். எங்களோட நேம்லேயும் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் தரோம். அப்படி இல்லைனா எங்களோட நேம் இல்லாமல் வெறும் செட்டப் மட்டும்னாலும் நாங்கள் பண்ணி தரோம். அது வந்து அவங்க எது கேட்குறாங்களோ அவங்க விருப்பத்தை பொறுத்து நாங்கள் பண்ணுவோம். இங்கே கடைக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க? கடைக்கு வர எல்லாருமே ஒன்ஸ் நம்ம டீ குடிச்சாங்கன்னா திரும்ப எங்கே இருந்தாலும் தேடி வருவாங்க. அவங்களோட டீ டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா நார்மல் டீயை விட இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், எல்லா விதத்துலையுமே பெனிஃபிட் இது அதிகம். இப்போ இதெல்லாம் மண்பானை இல்லை ப்ரோ, இது மண்பானை கிடையாது. இதெல்லாம் டீ பிடிக்கிறது மட்டும் மண்பானை. இப்போ உங்கள் கடையோட அட்ரஸ் சொல்ல முடியுங்களா? பிஷப் ரோடு திருச்சி 4 ரோடு பிஷப் ரோடு பக்கத்தில் தான். கடை வந்து இப்போது வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வரணும். அதுக்காக வந்து 4 ரோடு பக்கத்து பிஷப் ரோடு 4 ரோடு பக்கத்தில் எல்லாருக்குமே தெரியும். 4 ரோடு பக்கத்தில் தான் கடை, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அப்படியே ஏதாவது ஒரு கடையில் கேட்டால் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக தந்தூரி சாய் கேட்டாலே இப்போ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஃபாத்திமா ஸ்கூல் பக்கத்தில் தந்தூரி சாய் எல்லாருக்குமே தெரியும். சரி ப்ரோ, இப்போ இந்த அடுப்பு தான் இதான். ஆமாம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. சரி ரொம்ப ப்ரோ. சரி சார், இப்போ இந்த கடை இன்றைக்கி தான் வரீங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணாங்க இந்த கடையை பற்றி? அது யூடியூப் சேனலில் நிறையா பார்த்துருக்கேன். நாங்கள் பக்கத்தில் நேட்டிவ் தான், பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் பார்ப்பேன். க்ரௌடாக இருக்குன்னு சரி இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். இந்த டீயை வந்து எப்படி பார்க்க வந்து? ஆமாம்.